ஆ எங்கே ஜெய் ரெஸ்ட் ரூம் போகிறீங்களா? சரி சரி மாட்டிக்கிங்க, செயினை மாட்டுங்க குழந்தைக்கு. ரெஸ்ட் ரூம் போகிறாங்க ஜெய்மா. வெளியே போனால் ரொம்ப சந்தோஷம். பார்த்து போயிட்டு வாடா ஜெய்மா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டிங்களா? பாத்ரூம் போனோம். பாத்ரூம் போயிட்டு என்ன பண்ண? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு காலெல்லாம் கழுவி விடணும். சுத்தமாக கழுவணும். எல்லா காலையும் 4 பக்கமும் என்ன பண்ண நல்லா காலில் நல்லா கழுவணும் அவருக்கு. இந்த கால் காட்டு, அந்த கால் காட்டு, ஒரு இடத்த காட்டு. சூப்பராக கழுவிக்கிறியா? எல்லா இடத்துலையும் நல்லா கழுவணும். ஊசி போன இடத்துல நல்லா கழுவணும். மோஷன் போகிற இடத்துல நல்லா கழுவணும். ஜெய்க்கு பாருங்க எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெட்டால் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விடுறோம். திருப்பியும் பாருங்கள் டெட்டாலாம் போட்ட பிறகு திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த காலெல்லாம் அவருக்கு தூக்கி கழுவிடணும். ஏன்னா நம்ம ஜெய்யை வந்து நம்ம கூடவே வச்சுக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். நம்ம எப்படி நம்மளை வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஜெய்யும் வச்சு இதோட வாயை சுத்தமாக கழுவி விடணும். ஏன்னா கீழே மோந்துட்டு போமா இல்லையா? கீழே ஏதாவது நாய்க்கு ரேபிஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய சலைவை வந்து ஜெய்க்கு வாய்க்கெல்லாம் போயிடும் இல்லையா? அதனால் டெட்டால்லாம் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ண பிறகு அவனுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், வாயை கூட தொடச்சி விடுவோம். கடிச்சல்லும் வாய் கட்டிங்களா? வெரி குட். வெரி குட் வெரி குட். இப்படி தான் நாங்கள் ஜெய்க்கு என்ன பண்ணுவோம், வீட்டை கூட்டிகிட்டு வந்த பிறகு நல்லா கை காலெலாம் கழுவி விட்டுட்டு டெட்டால் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி போட்டு கழுவிட்டு திருப்பியும் என்ன பண்ணுவோம், நம்ம வாயெல்லாம் தொடச்சி விடுவோம். நம்ம வீட்டில் வளர்க்குற நாயை நம்ம என்ன பண்ணுவோம், கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கூடவே இருக்கிறான் இல்லையா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து சிக்கன் சாதம் செஞ்சு வச்சோம். அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிடுவோம். நம்மளும் என்ன பண்ணணும், வீட்டில் வளர்க்குற டாக்ஸ்லாம் வந்து இதை மாதிரி நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வச்சுக்கணும். அதான் ரொம்ப நல்லது.